கூப்பிட்டு எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுப்பா, அந்த மாதிரி விஷயம் என்னென்ன நடந்திருக்குன்னு கொஞ்சம் கொடு. அப்புறம் அதில் சந்தேகம் கேட்டுக்கிறது, அதில் கொஞ்சம் உள் வாங்கிக்கிறது, இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு வந்து நிற்கும் பொழுது மேடையில் நீங்கள் தெளிவாக பல விஷயங்களை பேசலாம். என்ன பார்த்தா விஜய் ஹோம்ஒர்க்கே பண்ணாமல் தான் வந்திருக்காரு, ஹோம்ஒர்க்கே பண்ணல. ஹோம்ஒர்க்குனால அவங்களுக்கு என்னன்னு தெரியாதுங்க. விஜய் மட்டும் இல்லைங்க, நான் எல்லாரையும் சொல்லியிருக்கேன், நல்லா கவனிங்க. அப்போ விஜய் வந்து 24 பேர் பாதிக்கப்பட்டதை விவரித்து பேசி அதை உருக்கமாக எவ்வளோ பாதிக்கப்பட்டிருது, காவல்துறையுடைய இது எப்படி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி தடுக்கப்படணும், சட்ட ரீதியாக நாங்கள் இவங்களுக்கு என்ன துணை நிற்போம், இவர்களுக்கு என்ன அநீதி நடந்திருக்கிறது, அஜித் குமாருக்கு என்ன அநீதி நடந்திருக்குது, அவர் தம்பிக்கு வேலை கொடுக்குறேன்னாங்களா அதில் என்ன அநீதி நடந்திருக்குது, இன்னொன்னு படித்தேன் சார், அஜித்தான ஒரு பேர் அடிபட்டுட்டே இருக்கு, அந்த விஷயத்தை பேசுறது. நீதிமன்றம் தான் தலையிட்டு ஒரே ஒரு வார்த்தை போகிற போக்கில், நீதிமன்றம் தான் எல்லாவற்றுக்கும் தீர்வு என்றால் நீங்கள் எதற்கு, என்ன திருக்குறளா சொல்கிறீங்க? அதுக்கு உக்காந்துட்டு எல்லா சேனலும் உங்கள் பொழிப்புரை எழுதணுமா? நான் சொல்கிறது புரியுதா? இந்த மாதிரி டெம்ப்ளேட் வார்டுகள் 4, 5 யூஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் பேசுகிற மாதிரி பேசுறது கிடையாது.